வணக்கம். உங்களுக்கும் வரன் தேடுறீங்களா? எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இப்போ ஆத்தூர்லயும் 8000க்கும் அதிகமான வெற்றிகரமான திருமணங்கள். இன்றே நீங்களும் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க. அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக அனுதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் சிரமம் இல்லாமல் வீட்டிலிருந்தே ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து திருமணம் செய்ய ஏற்பாடு செய்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், தாய்லாந்து, நியூசிலாந்து நாடுகளில் உள்ள ஜாதகங்களும் நிறைய உள்ளன. நாட்டு வரன்கள், இன்ஜினியர் வரன்கள், பிசினஸ்மேன், விஐபி ஜாதகங்கள் நிறைய இருக்கின்றன. வரன் தேடும் பெற்றோர்கள் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை தேர்வு செய்து கொள்ளலாம், பதிவு செய்து கொள்ளலாம். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைதினமும் நாங்கள் போடுவதை நீங்கள் விவரமாக பார்த்து தேர்வு செய்யலாம். இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்கிறோம், பாருங்கள். பேரு கீர்த்திகா, வீரக்கொடி வெள்ளாளர், சுத்த ஜாதகம், திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மேச லக்னம். பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 14/5/2001 பிறந்திருக்காரு. 50,000 சம்பளம் வாங்குறாங்க. ஜாதகர் இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் திருவள்ளூர், சிவகங்கை மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட். அப்பா பேர் ராமநாதன், அம்மா பேர் ராமநாகேஸ்வரி, ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி. இவங்க அரசு வேலையில் உள்ள ஐடி வேலையில் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேர், அக்கா 2 பேர், திருமணம் ஆனவங்க ஒருத்தர். சொந்த வீடு மற்றும் விவசாய நிலங்கள், காலி முனைகள் சென்னையிலையும் இருக்குது. இவங்க பிறக்கும் போதே சந்திரன் மகாதிசை பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 11 மாதம் 16 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஜவஹர், இந்து முதலியார், 8இல் செவ்வாய், உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம். 174 சென்டிமீட்டர் உயரம். 26/5/1997 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 15 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. டிசிஎஸ்ல சென்னையில வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் சென்னை, ஜாதக இருப்பிடம் சென்னை தான். அப்பா பேர் கருணாகரன் லேட்டு, அம்மா பேர் கற்பகவல்லி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர். இவர் பிறக்கும் போதே சூரியன் மகாதிசை 1 வருஷம் 3 மாதம் 5 நாள் இருப்பு. சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு மனோ சித்ரா, சோழியர் வேளாளர், சுத்த ஜாதகம், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, கடக லக்னம். பிஇசி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.1, 2/10/1994 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் திருச்சி. அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி,
அம்மா பேர் கிரிஜா, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்து நல்ல வேலையில் உள்ள பரணா கேட்டிருக்கிறாங்க. சொந்த வீடு இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே தேவி மகாதசில போட்டிருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 6 வருஷம் 9 மாசம் 5 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு எஸ்எல் பிரபுராஜ், இந்து செங்குந்தர், 7 செவ்வாய், அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மேச லக்னம். MBBS டாக்டர். உயரம் 5.9, 26/5/1999 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. அப்பா பேரு சேசல் லட்சுமிகுமார், வழக்கறிஞர், வக்கீல். அம்மா பேரு மாலினி, ஆசிரியர். பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1. இவர் பிறக்கும் போதே சந்திர மகாதசில பிறந்திருக்காங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 4 மாசம் 8 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகாதிசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரியங்கா, இந்து அகமுடையார், ராகு கேது ஜாதகம். உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, சிம்ம லக்னம். பிடிஎஸ் படிச்சிருக்கிறாங்க. பல் டாக்டர். உயரம் 162 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 13/12/1998 பிறந்திருக்கிறாங்க. பிரைவேட் கிளினிக்ல வேலை பார்க்குறாங்க இப்போதைக்கு. சொந்த ஊர் திருவண்ணாமலை, சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பேர் ஜாதக இருப்பிடம் திருவண்ணாமலை, சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பேரு மனோகரன், விவசாயம். அம்மா பேரு விஜயகுமாரி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆச்சு. இவங்க பிறக்கும் போதே சூரியன் மகாதசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 3 மாசம் 7 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு RR பவிவிக்கிரராமன், துளுவ வேளாளர், ராகு கேது ஜாதகம். அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, சிம்ம லக்னம். MBBS DNB படிச்சிருக்காரு. பிஜி படிச்சுட்டு இருக்காரு இப்போதைக்கு. உயரம் 5.4, 29/6/1996 பிறந்திருக்காரு. ஜாதகர் இருப்பிடம் கிருஷ்ணகிரி, சொந்த ஊர் கிருஷ்ணகிரி தான். அப்பா பேர் ரவி, பிசினஸ், கிரானைட் தொழிற்சாலை. திருமதி விஜயலட்சுமிக்கு அரசு பள்ளி ஆசிரியர். இவங்க எதிர்பார்க்கறது MBBS, MSc, MD பார்க்குறாங்க. சொந்த வீடு மற்றும் நிலம் இருக்குது இவங்களுக்கு. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசில பிறந்திருக்கிறாரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 6 மாசம் 26 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பிரகதீஷ், முதலியார், ராகு கேது ஜாதகம். சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, கன்னி லக்னம்.
பிகாம் பிஎஸ்சி படிச்சிருக்கிறாரு. உயரம் 6 அடி. 29/5/1996 பிறந்திருக்காரு. வருடத்திற்கு 15 லட்சம் வருமானம் வருது. இன்டர்நேஷனல் பள்ளி சொந்தமாக வச்சிருக்கிறாங்க. சொந்த ஊர் வேலூர். அப்பா பேர் ரா மோகன். மெடிக்கல் ஷாப். திருமதி உமா மகேஸ்வரி இல்லத்தரசி. படித்த நல்ல குடும்ப பாகவனை கேட்டிருக்கிறாங்க. சொந்த வீடு, கமர்ஷியல் பில்டிங் உள்ளது. சொத்து மதிப்பு 5 கோடிக்கு மேலே இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே செவ்வாய் திசையில் பிறந்திருக்காரு. அம்மா தாய் வயிற்றில் சென்றது போல் நின்றது 4 வருஷம் 2 மாதம் 28 நாள். ராகு திசை 18 வருஷம். குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சீதரன். கார் காத்த வேளாளர் பிள்ளை. ராகு கேது ஜாதகம். ஆயில்ய நட்சத்திரம். கடகராசி. மீன லக்கணம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 5.8. 15/11/1995 பிறந்திருக்காரு. மாதம் 50,000 சம்பளம் வாங்குறாரு. பெங்களூரில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் வீரபாக்கியபுரம், சின்ன சேலம். அப்பா பேர் ரவி. அம்மா ரவி அரசு தலைமை ஆசிரியர். அம்மா பேர் பார்வதி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பம்னா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 3. கூட பிறந்தவங்க 2 பேர் அக்கா. கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு, 12 ஏக்கர் விவசாய நிலம், 3 கிணறுகள், 3 பிளாட்டுகள், 1 கோடி மதிப்பில் நிறைவான வசதி இருக்கிறது. ஒரு பிறக்கும் போதே புதன் மகா திசை 2 வருஷம் 8 மாதம் 10 நாள். கேது திசை 7 வருஷம். சுக்கிரன் திசை 20 வருஷம். சூரியன் திசை நடக்கிறது. அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஹரிகரன். தொழுகு நாயக்கர். 7 செவ்வாய். புனர்பூச நட்சத்திரம். கடகராசி. விருச்ச கடகரம். பிகாம் படிச்சிருக்காரு. உயரம் 5.7. 5/5/2000 தான் பிறந்திருக்காரு. வருமானம் 40,000 ரூபா. கூட வாடகை 18,000 ரூபா. சொந்த ஊர் ஈரோடு. அப்பா பேர் சிவராஜ் பிரேமா, பெயிண்டர். அம்மா பேர் சுமதி லேட்டு. படித்த நல்ல குடும்பம் வரணும் கேட்டிருக்கிறாங்க. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.